தேமுதிக திமுக கூட்டணி வரதுக்கான அழுத்தம் எங்கிருந்து வந்திருக்கு சார்? மோடியை கண்டால் பயம், அமித்ஷா கண்டால் பயம், சிபிஐ கண்டால் பயம், ஒன்றிய அரசை கண்டால் பயம், தணிக்கை வாரியத்தை கண்டால் பயம், எல்முருகனை கண்டால் பயம். கட்டத்துக்கு விஜய் வந்திருக்கிறாரு. உங்க படம் முடக்கப்பட்டிருக்கிறது, தணிக்கை சான்றிதழ் தரல, உங்களை இவ்வளவு இழுத்தடிக்கிறாங்க. ஒரு வார்த்தை ஒன்றிய அரசை கண்டித்தோ, அமித்ஷாவை கண்டித்தோ, மோடியை கண்டித்தோ பேச முடியல உங்களால. எப்ப பேசுவீங்க? அதிமுகவுடைய பொருளாளராக இருந்தவர், அவைத்தலைவராக இருந்தவர் இன்னைக்கு பகிரங்கமா சொல்லியிருக்கிறாரு, மீண்டும் ஸ்டாலின் தான் வருவார், திமுக தான் வெற்றி பெறும் என்று. எங்களை எதிர்ப்பவர்களே சொல்கிறார்கள், அடுத்து ஸ்டாலின் தான் வருவார், திமுக தான் வரும் அப்படின்ட்டு. ஐயா ஜி.கே. மணி கூட சொல்லியிருக்காரு, புரியுதுங்களா? ஐயப்பன் சொல்லியிருக்காரு, இப்போ செல்வ பெருந்தகை சொல்லியிருக்காரு, எல்லாரும் சொல்லியிருக்காங்க. ஓபிஎஸ் எப்படி இந்த ஆதரவுக்கு பிறகு கட்சியில் இணையத்துக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கா? நான் ஞாபகப்படுத்துகிறேன் ஐயா நயினார் நாகேந்திரனுக்கு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சிலிண்டர் 300 ரூபாய்க்கு தருவோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோலை டீசலை 40 ரூபாய்க்கு தருவோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் செல்ஃபோனை 500 ரூபாய்க்கு தருவோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தென்னக நதிகளை இணைப்போம். இதெல்லாம் அவர் பண்ணியிருக்காரா? நீங்கள் சொன்னது 2014 சொன்னது எல்லாமே. 2014 சொன்னதே நான் பண்ணலை, 2019 சொன்னதும் பண்ணலை, இப்போ 2024 சொன்னதே ஒன்று வந்து பண்ணலையேங்க. இது எங்களை பார்த்து கேள்வி எழுப்புறது, சந்தேகம் எழுப்புறது, கண்டிக்கிறது இல்லை. நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க. 50 வருஷத்தையும் போயிடும். நீங்கள் சொன்னால் நீங்கள் பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தா ரேம்ப் நாங்கள் போட்ட பிறகு தான் நீங்கள் போட்டீங்க, நாங்கள் கருப்பு பேண்ட் வெள்ளை சட்டை போட்ட பிறகு தான் இவர் போடுறாரு. அதே எங்கள் இளைய தலைவர் உதயநிதி சொன்னார், அண்ணாவே இவரப்போ தான் கட்சி ஆரம்பிச்சார் சொன்னாலும் சொல்லுவாங்க. போட்டி தமிழ்நாடா டெல்லியா, போட்டி ஸ்டாலினா மோடியா, தமிழா இந்தியா, ஆதிக்கமா ஜனநாயகமா, இதுதான் போட்டி. இதெல்லாம் இந்த ஒரு பசங்க சொல்லுவாங்களா, ஓரமா போய் விளையாடுவாங்கப்பான்னு, அந்த கட்டத்துல விஜய் இருக்கிறார். இன்னும் போக போக எவ்வளவு கூத்து நடக்க போது பாருங்க. அரசியலில் யாரும் சந்திக்காத அவமானத்தை நடிகர் விஜய் சந்திப்பார். இந்த திமுகவை எதிர்கொள்றதுக்கு அண்ணாமலை ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காரு, ஒரு வியூகம் வச்சிருக்காரு. டிஎம்கே ஃபைல்ஸ் 2026 தேர்தலில் போட்டியிட மாட்டேன் அண்ணாமலை, 2026 தேர்தலில் போட்டியிட மாட்டேன் ஜி.கே. வாசன். யார் தாண்டா நிப்பீங்க எலெக்ஷன்ல? இல்ல அண்ணாமலை நிக்கப்படுறதுல காலம் கொடுத்தா அவர் நிப்பணும். முதல்ல தேர்தல் பொறுப்புலேயே ஒதுங்கிட்டார், முதல் விக்கெட்டே. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். திமுக கூட்டணியில் தேமுதிக இணைஞ்சிடுச்சு. இது குறித்து பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணியிலேருந்து பல விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சார்பாகவும் ஒரு காரணங்கள் சொல்லப்படுது. அந்த காரணங்கள் என்னென்ன அப்படின்றத இன்றைய நிகழ்ச்சியில் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக இணைக்கிறார் திமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு சைதை சாதிக் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது கூட்டணியில் தேமுதிக வந்துடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு விமர்சனமே அதிமுக கிட்ட இருந்தால் வரும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில் பார்த்தீங்கன்னா பாஜக வருது. விஜயகாந்த் ஆத்மா அவங்கள மன்னிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபனை விடுறாங்க. அதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா தாவேக்காலேருந்து வந்திருக்கு. திமுகவுக்கு வந்து தேர்தல் பயம் வந்துடுச்சு, அதெல்லாம் 5000 ரூபா கொடுத்தாங்க, அதையும் தாண்டி பயம் வந்தாலும் தேமுதிக உள்ளே கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிர்மல்குமார் ஒரு விமர்சனத்தை பதிவு பண்ணுறாரு. முதல்ல நிர்மல்குமாருடைய பேச்சுக்கும் பேட்டிக்கும் அறிக்கைக்கெல்லாம் பதில் தரணுமா என்பதை நீங்களாம் யோசிச்சு பார்க்கணும். எந்த அழுத்தத்துக்கும் படிய மாட்டேன் இந்த விஜய் பேசுனதும் அவர் தானே, அவர் கட்சியின் தலைவர் தானே பேசினாரு. இன்னைக்கு அந்த நிர்மல்குமார் என்ன பேசியிருக்காரு? எங்களுக்கு பாஜக கடுமையான அழுத்தம் தர ஆரம்பித்திருக்கிறது, நாங்கள் அழுத்தத்தில் இருக்கிறோம். அங்கே முரண்பாடு இருக்கா? உங்கள் தலைவர் ஒன்று பேசுகிறார், இவர் ஒன்று பேசுகிறார், இதுனா பேச்சா? முதல்ல சிபிஐ விசாரணைக்கு முதல்ல அவர் என்ன கலர் ஷர்ட் போட்டு போனார்? இரண்டாவது கட்டத்தில் இப்போ கூப்பிட்றப்போ சிபிஐ விசாரணைக்கு அவர் எந்த கலர் ஷர்ட்டு போட்டு போனார்? முதல்ல மற்றவங்களை விமர்சனம் பண்ணுறதுக்கு முன்னால் நம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை அந்த கட்சியில் இருக்கிற முன்னணி தலைவர்கள் யோசிச்சுப்பாங்க. இல்லை சட்டையில் கூட சிக்னல் இருக்கா சார்? நீங்கள் எங்களுக்கு கூட பார்த்து சிக்னல் கிண்டல் பண்ணீங்களே, உங்கள் லட்சணமே எப்படி இருக்கு? முதல்ல போகிறப்போ கருப்பு சட்டை, ரெண்டாவது போகிறப்போ வெள்ளை சட்டை. முதல்ல எந்த அழுத்தத்துக்கும் பணிய மாட்டேன், என்னை யாரும் பணிய வைக்க முடியாது, குணிய வைக்க முடியாது, என்னை விலைக்கு வாங்க முடியாது டைலாக்லாம் பேசுனீங்க. ரெண்டாவது நாள் கப்சிப் ஆகிட்டீங்க. ரெண்டு வாட்டி சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வந்துட்டாரு. உங்கள் படம் முடக்கப்பட்டிருக்கிறது, தணிக்கை சான்றிதழ் தரல, உங்களை இவ்வளோ இழுத்தடிக்கிறாங்க. ஒரு வார்த்தை ஒன்றிய அரசை கண்டித்தோ, அமித்ஷாவை கண்டித்தோ, மோடியை கண்டித்தோ பேச முடியல உங்களால். கிறிஸ்துமஸ் அன்னைக்கு டெல்லியிலேருந்து கேரளா வரைக்கும் ஏறத்தாழ 47 சர்ச்சுகள் அடிக்கப்பட்டு, கன்னிகாசரிகள் அவமானப்படுத்தப்பட்டு, சர்ச்சு தேவாலயங்கள்லாம் சேதப்படுத்தப்பட்டது. ஒரு வார்த்தை பேசலையே நீங்கள். எப்போ பேசுவீங்க? உங்களுக்கு ஒன்றிய கமல் ஒரு படத்தை தென்னாலின்னு நினைக்கிற அந்த படத்துடைய பெயர், அதை கண்டால் பயம், இதை கண்டால் பயம், பயம் 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 வரல. மோடியை கண்டால் பயம், அமித்ஷா கண்டால் பயம், சிபிஐ கண்டால் பயம், ஒன்றிய அரசை கண்டால் பயம், தணிக்கை வாரியத்தை கண்டால் பயம், எல்முருகனை கண்டால் பயம். அந்த கட்டத்துக்கு விஜய் வந்திருக்கிறாரு. இல்லை ஒரு சில பயம்லாம் எடுத்து வைங்க, அதிமுகவுக்கும் சொல்ல வேண்டி வரும்.
எது வேணா இருக்கலாம். யாரும் நான் சொல்லுவேன், இவர்கள் எங்களை பார்த்து நாங்கள் பயந்துட்டோம்னு சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நாளாவ தேர்தல் நெருங்க நீங்கள் களத்திலேயே இல்லைன்னு மக்கள் பேசிக்கிறாங்க. என்ன பேசுவீங்க ஐயா? முதல்ல இப்போ ஒரு கூட்டம் நடந்து ஒருத்தர் இறந்து போயிட்டாருங்க. 4 மணி நேரம் அவர் பாடிக்கிட்டே யாருமே போகல. நான் ஒரு கூட்டம் இறந்து போயிட்டாரு, அவர் இறந்து போன ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. மீட்டிங் முடிச்சுட்டு இவங்க கறி விருந்து சாப்பிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. நிர்மல்குமாரும் செங்கோட்டையனும் புஷி ஆனந்தனும் 40 பேரை சாவடிச்சுட்டு இவர் மலேசியாவில் போய் டான்ஸ் ஆடுறாரு. எந்த அரசு கட்சி தலைவராக பண்ணுவாங்களா இப்படி? உங்ககிட்ட பொறுமை இல்லை, நிதானம் இல்லை, பக்குவம் இல்லை, மெச்சூரிட்டி இல்லை, மக்கள் மேலே அக்கறை இல்லை, உங்களுக்கு நிர்வாகம் தெரியாது, அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி உங்களுக்கு எந்த சிந்தனையும் இல்லை, கொள்கை இல்லை, கோட்பாடு இல்லை. நீங்கள் சினிமா டைலாக் நினச்சிட்டு வந்துட்டீங்க. சினிமாவில் மட்டும்தாங்க பல ஷாட் எடுக்க முடியும், பல டேக் எடுக்க முடியும். அரசியல் மேடையிலையோ களத்திலேயோ டேக்லாம் எடுக்கவே முடியாது. இந்த டேக் எடுக்க முடியாதால விஜய் மாட்டிட்டு முழிக்கிறார் இப்போ. இல்ல இதுக்கெல்லாம் காரணம் விஜய் மட்டுமே பொறுப்பா, இல்ல விஜய் சுற்றியுள்ள இந்த விஜயை வெளியே கொண்டு வந்த RSS பொறுப்பு, விஜயை இயக்கி கொண்டு வந்த RSS நிர்வாகிகள் பொறுப்பு, விஜய்க்காக அவர் சுத்தி இருக்கிற கூட்டம் என்ன நடக்குது, வெளி உலகத்துல என்ன நடக்குதுன்னே தெரியாம அவர் கட்சி ஆரம்பிச்சு அரசியல் பேசுறாருல, அது ஒரு காரணம். இல்ல விஜய் RSS இயக்குன்னு சொல்லிட்டு நீங்க தான் புதுசா சொல்றீங்க. 2021 சைக்கிள்ல ஓட்டி காமிச்சு நான் திமுக ஆளுன்னு காமிச்சாரே விஜய் தானே சார்? திமுக கருப்பு சிவப்பு சைக்கிள் ஓட்டி நான் திமுக ஆதரவுன்னு பேசினார்ல. சமீபத்தில் அவருடைய பேச்செல்லாம் எடுத்து பாருங்க. திமுக 50 வருஷம் திமுக ஏன் திட்டுறாரு? அப்போ 25 வருஷம் திமுக ஏன் திட்டுறாரு? 4 வருஷம்ல நீ தானே ஓட்டு போட்ட, அப்ப நல்லா இருந்ததா? எங்களை பார்த்து கேள்வி எழுப்புறது, சந்தேகம் எழுப்புறது, கண்டிக்கிறது எல்லாம் நீங்க தானே பண்றீங்க. 50 வருஷம் நீங்க சொன்னா நீங்க பேசுற பேச்செல்லாம் பார்த்தா ரேம்ப் நாங்க போட்ட பிறதான் நீங்க போட்டீங்க, நாங்க கருப்பு பேண்ட் வெள்ளை சட்டை போட்ட பிறதான் ஒரு போடுறாரு, எங்களை பார்த்து காப்பி அடிச்சாரு. விட்டா உலகமே உங்க தோன்றதே உங்களை பார்த்து தோன்றுதுன்னு சொல்லிங்க பொழுது. அதே எங்க இளைய தலைவர் உதயநிதி சொன்னார், அண்ணாவே இவரப்ப தான் கட்சி ஆரம்பிச்சார் சொன்னாலும் சொல்லுவாங்கன்ட்டு. ஆனா ரியல் ஃபேக்ட் திமுக என்ன சார் இருக்கு? விஜய் பார்த்து திமுக பயப்படுதா? நாங்க பார்க்கவே இல்லை, களத்திலேயே இல்லை. போட்டி திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் தான். அது கூட தளபதி அவர்கள் அப்படி சொல்லவே இல்லையே. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாருன்னா தமிழ்நாட்டுக்கும் டெல்லி அணிக்கும் தானே போட்டி. இந்த அணிங்க தமிழ்நாடு அணி நாங்க, டெல்லி அணி அவங்க. அதுதான் சொல்றோம். போட்டி தமிழ்நாடா டெல்லியா, போட்டி ஸ்டாலினா மோடியா, தமிழா இந்தியா, ஆதிக்கமா ஜனநாயகமா, இதுதான் போட்டி. இதெல்லாம் இந்த ஒரு பசங்க சொல்லுவாங்களா ஓரமா போய் விளையாடுவாங்கப்பான்னு, அந்த கட்டத்துல விஜய் இருக்கிறார். இன்னும் போக எவ்வளவு கூத்து நடக்க போது பாருங்க. அரசியலில் யாரும் சந்திக்காத அவமானத்தை நடிகர் விஜய் சந்திப்பார். திமுக கூட்டணி வர்றதுக்கான அழுத்தம் எங்கிருந்து வந்திருக்கு சார்? அழுத்தம் இல்ல, அன்பு வந்தது, அக்கறை வந்தது, பாசம் வந்தது. ஐயா விஜயகாந்த் தான் இப்போ இருக்கிற அரைவேக்காடெல்லாம் தெரியாது, அதனால இதுங்கெல்லாம் பேசிட்டு இருக்கேன். ஆத்மா மன்னிக்காது, மேல இருந்து விஜயகாந்த் வந்து ஆசீர்வாதம் தர மாட்டார், ஆத்மா மன்னிக்காது பண்ணிக்காதுன்னு உங்களுக்கு தெரியுமா? 20 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மூப்பனார் வச்சிருந்தாரு. நான் டெப்டி பிரைம் மினிஸ்டர் ஆகிறேன், நீங்க பிரைம் மினிஸ்டர் ஆகுங்கன்னு வாஜ்பாய் சொன்னார். இல்லை உங்க ஆதரவு எனக்கு கொடுங்க அப்படின்னாரு. ஆனால் மூப்பனார் சொன்னார், நான் செத்தாலும் சாவேனே தவிர பாஜகவை ஆதரிக்க மாட்டேன்னு சொன்னார் மூப்பனார். இன்னைக்கு அவர் பையன் எங்க இருக்காரு? அவர் ஆத்மா மன்னிக்குமா? நான் ஒரு தவறு செய்து விட்டேன், இனி வாழ்நாளில் பிஜேபியோடு கூட்டணி வைக்க மாட்டேன் பேசுறது ஜெயலலிதா. இந்த லேடியா அந்த மோடியா கேட்டது ஜெயலலிதா. வாழ்நாளில் அதிமுக பிஜேபி கூட்டணியே கிடையாது பேசுறது ஜெயலலிதா. அந்த ஜெயலலிதா கட்சி அதிமுக கொண்டு போய் மோடியோடு கூட்டணி அமைத்து பல்லிழித்து கொண்டிருக்கிறார்கள். ஜெயலலிதா ஆத்மா அவங்கள மன்னிக்குமா? யார்கிட்ட சார் கதை அழகிறீங்க நீங்களாம்? 96 ஜெயலலிதா முதலமைச்சா இருக்கிற பொழுது இதே சென்னை கடற்கரையில் அன்னைக்கு இருந்த சீரணி அரங்கத்துல கலைஞருடைய திரைப்பட பொன்விழாவிற்கு 6 அடி உயரத்துக்கு தங்க பேனாவை தந்து கலைஞருக்கு விழா எடுத்த புரட்சி கலைஞர் விஜயகாந்த். உங்களுக்கு தெரியுமா அந்த கதையெல்லாம்? விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்க போற முதல் சொன்னது கலைஞர் கிட்ட வாழ்த்து சொன்னது கலைஞர். ஏதோ அரசியல் சந்தர்ப்ப சூழ்நிலை வேற இடத்துக்கு மாறி போனாரு. அதே விஜயகாந்த் இறந்து போனாரு. ஒரு சொந்த சகோதரனை போல் கோயம்பேட்டில் இடம் பத்தாம தீவுத்திடல இடம் கொடுத்து எல்லாம் ஏற்பாடும் பண்ணி கொடுத்து, காவல்துறை பாதுகாப்பு ஏற்பாடு கொடுத்து, காவல்துறை மரியாதையோடு சிறப்பு அனுமதி கொடுத்து அவங்க மண்டபத்திலேயே புதைக்க அனுமதித்த அரசு எந்த தேமுதிக தொண்டனும் நன்றி மறக்கல, அந்த அம்மையாரும் நன்றி மறக்கல. அந்த நன்றியோடு பாசத்தோடு தமிழ்நாட்டை வாழ வைக்க வேண்டும், எதிர்காலத்தை சிறக்க வேண்டும் திமுக கூட்டணி வந்திருக்கிறாங்க. அது என்ன அதிமுக கூட்டணிக்கு போனால் அழுத்தம் இல்லை, இங்கே வந்தால் மட்டும் அழுத்தமா? அதிமுக கூட்டணி எப்படி போய் உழைச்சி எடப்பாடி அந்த கட்சியை முதலமைச்சர் ஆகும்னு நினைக்கிறாங்க? தேமுதிக துண்டு துண்டா உடைச்சது யாரு? சட்டமன்றத்தில் விஜயகாந்த் பேச வச்சு அவமானப்படுத்தினது யாரு?
விஜயகாந்தை கேவலப்படுத்துனது யார்? ஏடிஎம்கே தானே, ரத்த விஸ்வநாதன் தானே, அன்னைக்கு இருந்த மந்திரிங்க தானே. ஜெயலலிதாவை எதிர்த்து விஜயகாந்த் பேசிட்டார் என்பதற்காக அவர் இருக்கிற போதே 10 சட்டமன்ற உறுப்பினரை அதிமுக கொண்டு வந்தது யாரு? தேமுதிக பலவீனப்படுத்துனது யாரு? ஜெயலலிதா இருந்தபோது ஜெயலலிதாவுக்கும் விஜயகாந்த் நேரடி வாக்குவாதம் நடந்து உங்களை ஒன்னில்லாம ஆக்கணும் அம்மா சொல்லிச்சா இல்லையா? அன்னைக்கு இதே எடப்பாடி பின்னாடி கை தட்டுன்னு உட்காந்துன்னு இல்லையா? அக்கா அரசியல் அரைவேக்காடுகள் தெரியாம பேசிட்டு இருக்காங்க. இப்போ அதிமுக கூட்டணியிலேருந்து வெளியேற தேமுதிக என்ன அவசியம் வந்திருக்கு சார்? இப்போதெல்லாம் வெளியேறல. பாராளுமன்றத்தில் முடிஞ்ச பிறகு வெளியேறிட்டு நாங்கள் இப்போ எந்த கூட்டணியும் இல்லை, ஆனால் எந்த கூட்டணியில் சேருவோம்னு நெருக்கத்தில் அறிவிப்பு பண்ணாங்க. இப்போ திமுகவில் சேர்ந்துருக்கிறாங்க. இல்லை, அங்கே ஒரு விஷயம் நடந்திருக்கணும் இல்லை சார்? இவங்க சொல்ல வாக்குறுதி ஏதோ ஃபாலோ பண்ணலையா? அது அவங்க 2 பேரும் என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவங்க உறுதியாக சொன்னாங்க அந்த கூட்டணிக்கு போக மாட்டோம்னு போகல, அவ்வளோதான். இல்லை, அவங்க தான் சொன்னாங்களே எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாரு அவரு, ராஜ்யசபா சீட்டு தரேன்னு. இப்போ இல்லை நீங்களை ஏமாத்துறாரு, ஒரு அரசியல் தலைவருடைய பேசலாமல் அந்த அம்மா விமர்சனம் பண்ணாங்களே. கொடுத்த வாக்குறுதி எடப்பாடி யாருக்கு விசுவாசமாக இருந்திருக்கிறாரு? எம்ஜிஆருக்கோ, எம்ஜிஆர் கிட்ட அவர் கொண்டு வந்து சேர்த்த முத்துசாமிக்கோ, செங்கோட்டையனுக்கோ, அல்லது ஜெயலலிதாவிற்கோ, அல்லது முதலமைச்சராகிய சசிகலாவுக்கோ யாருக்காவது விசுவாசமா இருந்திருக்கிறாரா? பிரேமலதா விஜயகாந்துக்கு இருக்கிறதுக்கு திமுக கூட எந்த கூட்டணி இணைஞ்சாலும் பெரிய அளவில் ஒரு ரியாக்டிவ் வந்து என்டிஏ கூட்டணியிலேருந்து வரல. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியுமே விமர்சனம் பண்ணிருக்காங்க, இது வந்து போட்டு மூழ்கிடுச்சு. ஸோ எல்லாமே பாமகலேருந்து எல்லா கட்சியுமே நீங்கள் சொன்ன ஜிகே வாசன் முதல் கொண்டு அவர் விமர்சனம் பண்ணுறாரு. ஜிகே வாசன் சொல்லிட்டாருன்னா அப்படியே 40 லட்சம் ஓட்டு தமிழ்நாட்டில் மாறி விழுந்துடும். அவர் கட்சியில் தமிழ் மணியோட கட்சி இணைஞ்சிருக்கு. அவ்வளோதான். இப்போ ஐநா சபை அதிர்ச்சி ஆயிடுச்சு, இந்தியாவில் ஆட்சி மாற்றம் வந்துடுமான்ட்டு. அவங்களாம் சொன்னால் அவன் டிரைவரே ஓட்டு போட மாட்டான். தமிழ் மணியெல்லாம் சொன்னால் நீங்கள் வந்து கட்சி இணைஞ்சிச்சின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. தமிழ் மணி யார் யாருக்கு வேலை பார்க்கல, யார் யாருக்கு ஆதரவாக பேசலை. இப்போ கடைசியில் அவருடைய அறிக்கை என்ன? அவங்களாம் ஒரு ஆளே கிடையாது முதல்ல அரசியல் காலத்தில். மெகா கூட்டணி இப்போ எங்கே இருக்குது சார்? மக்கள் சொல்கிறது திமுக கூட்டணி தான். ஆள் யாருங்க? திமுக, காங்கிரஸ், 2 பொது உடைமை இயக்கங்கள், அண்ணன் திருமாவளவன், இஸ்லாமிய இயக்கங்கள், இப்போ தேமுதிக, அண்ணன் வேல்முருகன், இந்த கொங்கு நாடு மக்கள் கட்சி, இப்படி பலம் பொருந்திய கட்சிகளை பார்க்குறோம். அதிமுக எடுத்துக்க, பலவீனமாகி தலைமை திண்டாடி கொண்டிருக்கிற அதிமுக, புரியுதுங்களா? ஓட்டு சதவீதமே தெரியாமல் இருக்கிற பிஜேபி, தொகுதிக்கு 500 ஓட்டு இல்லாத பாரிவேந்தர், ஏசி சண்முகம், ஜான் பாண்டியன், தொகுதிக்கு 500 ஓட்டு சொல்றேன். ஓகேங்களா? நீங்க மாநிலம் கூட சொல்லலாம், மாவட்டம் கூட சொல்லலாம். தொகுதிக்கே சொல்லிடுறேன். மாவட்டத்துக்கு கூட 500 ஓட்டு இல்லை உங்க மாநிலம் வரேன். எதுங்க இப்படி இருக்கிறாங்க? பாமக விட்டுட்டீங்க. பாமக அது அப்பா கிட்ட பாதி இருக்கு, பையன் கிட்ட பாதி இருக்கு. இருக்கிற 4% ஓட்டு 2 பிரிஞ்சு இருக்கு. அவர் பெத்த தகப்பனுக்கு அந்த மாதிரி துரோகம் பண்ணியிருக்க கூடாது. பெத்த தகப்பன துரோகம் பண்ணலாம் தமிழ்நாட்டில். காரணமே திமுக தான், இங்க கட்சியை உடைக்கிறதே அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் உங்க அப்பா சோபா கீழே உளவு கறி வச்சுட்டு வந்தது நாங்களா காரணம்? நாங்களா வைக்க சொன்னோம்? உங்களுக்கு தகப்பனை மதிக்க தெரியல, நாங்க சொல்ல வேணாம், உங்க அப்பாவே சொல்றாரு உங்க யோகிதைய, அன்புமணி எப்பேற்பட்டவர்னு. எந்த பெத்த தகப்பனா சொல்லுவானா நான் அரசியல் கொண்டு வந்து தப்பு, இவனை எம்பி ஆக்கினது தப்பு, இவனை மந்திரி ஆக்கினது தப்பு, நான் என்னையே அடிச்சுக்கணும், நான் வாழ்க்கையில் பண்ண மிகப்பெரிய தப்பு இவனை மந்திரி ஆக்கினதுன்னு வெளியே 1000 சொல்லலாம். பெத்த தகப்பன் சொல்லக்கூடாது. பெத்த தகப்பன் சொல்ற அளவுக்கு ஒரு பையன் நடந்துக்கிட்டான்னா நீங்க அரசியல் காலத்துக்கு வேஸ்ட்டு. இது சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருந்தாரு. திமுக கூட்டணி உடைய போகுது, ஸோ அந்த கூட்டிலேருந்து சில கட்சிகள்லாம் வெளியேற போகுதுன்னு அவர் சொல்லிகிட்டே இருந்தது. பார்த்தோன்னா மாறுதலாக கட்சிகள் அங்கே சேர்ந்துக்கிட்டு இருக்கு. ஆமாம், பலம் பொருந்திருக்கு. மக்கள் வளர்ச்சியை பார்க்கிறார்கள், தளபதியோடைய சாதனையை பார்க்கிறார்கள். தமிழ்நாடு முதல் மாநிலம் மாறிக்கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு சிறப்பாக இருக்கிறது. ஆக யாராக இருந்தாலும் ஓடுகிற குதிரையில் தான் பணம் கட்டுவார்களே தவிர நொண்டி குதிரையில் கட்ட மாட்டார்கள். எல்லா அரசியல் கட்சியும் தெரியும் எது ஓடுகிற குதிரை, எது நொண்டி குதிரைன்ட்டு. அதனால தான் எல்லாம் இந்த பக்கம் வராங்க. இல்லை, திமுக கூட்டணி ஏற்கனவே பலமான கூட்டணி தான் சொல்லப்படுறாங்க. பலமாகிறது. நாங்கள் 200ல் ஜெயிப்போம்னோம், போகிற போக்கு மக்கள் ஆதரவும் கூடுகிற கூட்டணிலாம் பார்த்தா இன்னும் 210 220 கூட வரலாம். ஆனால் என்டிஏ கூட்டணியும் அவங்க பலமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தானே சார் இருக்காங்க. ஏற்கனவே எல்லா கட்சிகளும் நாங்கள் இங்கே வந்திருக்கு. அதுதான் நான் சொல்லிட்டேன். எந்த கட்சி வந்திருக்கு? புதுசாக வந்த ஒரு கட்சி என்ன? பாமக உள்ள வந்திருக்கு. அது 2021 எங்க இருந்தாங்க? அவங்க இந்த கூட்டணியில் தான் இருந்தாங்க. ஆனால் போயிட்டு தானே வந்தாங்க. 2021 நாங்கள் தோக்கடிச்ச கூட்டணி தானே. 2021 நாங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் நாங்கள் தோற்கடித்த கூட்டணி தான் இப்பொழுது இருக்கிறது. 5 ஆண்டு காலம் சாதனை முடித்து விட்டு மக்கள்கிட்ட போறோம், அதே கூட்டணி தான் இருக்கு. இன்னும் பலமாக அடிப்போம், அந்த கூட்டணி பலமாக வெற்றி பெறுவோம்.
காங்கிரஸுக்கு ஒரு செக் வைக்க தான் தேமுதிக உள்ளே வந்திருக்கு. 70 நாட்களாக பிரவீன் சக்கரவர்த்தியும் சோடங்கரும் வெளியில் கூட்டணிக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் கண்டுக்காமல் தேமுதிக உள்ளே கொண்டு வந்திருக்கு. அதுக்கு நேரம் இருக்குது, அது நேரம் வர சொல்ல பேசுவாங்க. இல்லை, இப்போ காங்கிரஸ் உள்ள, இப்போ தேமுதிக உள்ளே வந்தாலும் காங்கிரஸுக்கான சீட்டு குறைய வாய்ப்பு. அதெல்லாம் அப்போல்லாம் ஒன்றுமே இருக்கலாம். பத்திரிகையாளருடைய ஊடகத்தினுடைய கற்பனை அதெல்லாம் அவரவருக்கு தர வேண்டிய மரியாதையை அங்கீகாரத்தை நிச்சயமாக நம்முடைய கழக தலைவர் தருவார். தாவைக்க பார்த்தீங்கன்னா இன்னும் களத்துக்கே வரல. அங்கங்கே பார்த்தீங்கன்னா நிர்வாகிகள் சந்திப்பு, மக்கள் சந்திப்பு தான் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் அண்மையில் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா 30% நம்ம நெருங்கிட்டோம். இதுதான் திமுகவுக்கு வந்து எந்த அடிப்படையில் அந்த டேட்டாவை சொன்னார் அவர்? இது வரைக்கும் ஒரு தேர்தலை சந்திக்கல, ஓட்டு சதவீதம் பார்க்கல. ஆனால் 30% நெருங்கிட்டோன்னு எப்படி சொல்கிறார்? அவருக்கு சொன்ன அறிவாளி யார்? என்ன டேட்டாவில், எந்த பேஸில், இல்லை எந்த கணிப்பில்? போகிற போக்கில் என்ன ஒன்று சொல்லிட்டு போடுவீங்களா? திமுக வயசு 75 வயசு. திமுகவுடைய ஓட் பேங்க்கு 5 முறை ஆட்சியில் இருந்திருக்கிறோம். 25 வருஷம் டெல்லியில் இருந்திருக்கிறோம் அதிகாரத்தில். இவ்வளோ இருந்த திமுகவுடைய ஓட் பேங்க்கு 30-35% நிரந்தரமான ஓட்டு வங்கி. கட்சி ஆரம்பித்து 3 வருஷம் அவளை மொத்தமே நீங்கள் 3 முறை தான் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு 30%? இல்லை, இப்படி பேசி பேசி மக்கள் மனசில் இடம் பெற்றுருவாங்களோ? நாங்கள் தான் இருக்குன்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணி மக்களுக்கு எல்லாமே தெரியுங்க. மக்கள் ராஜாஜியும் பார்த்தாங்க, காமராஜரையும் பார்த்தாங்க, அண்ணாவையும் பார்த்தாங்க, எம்ஜிஆரையும் பார்த்தாங்க, கலைஞரையும் பார்த்தாங்க. மக்களுக்கு தெரியும். அவர்களையும் பார்த்தவருக்கு இவரெல்லாம் ஏமாத்துறோம்லாம். சினிமா எது, ரியல் எது, களம் எதுலாம் மக்களுக்கு தெரியும். அப்படி சினிமாவில் ஜெயிச்ச ஹீரோலாம் முதலமைச்சர் ஆகணும்னா பக்கத்தில் கட்சி ஆரம்பித்த சிரஞ்சீவி என்ன ஆனார்? பாக்கியராஜ் கட்சி ஆரம்பித்தார், நடிகர் கார்த்திக் கட்சி ஆரம்பித்தார், சரத்குமார் கட்சி ஆரம்பித்தார், டீராஜர் கட்சி ஆரம்பித்தார், SSR கட்சி ஆரம்பித்தார். பட்டியல் போட்டுக்கிட்டே போகலாம். ஆனால் பார்ப்பாங்க, ஐயா சிவாஜி கணேசன் அவரை விட பெரிய நடிகர் உண்டா? கட்சி ஆரம்பித்தார், திருச்சியில் கட்சி ஆரம்பித்தார், 10 லட்சம் பேர் திரண்டாங்க கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு மட்டுமே. அவரால் ஒரு MLA ஜெயிக்க முடியல. அப்புறம் என்ன பண்ணுவீங்க? இல்லை, திமுகவை எதிர்கொள்றதுக்கு அண்ணாமலை ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காரு, ஒரு வீகம் வச்சிருக்காரு. டிஎம்கே ஃபைல்ஸ்னு 2026 தேர்தலில் போட்டியிட மாட்டேன் அண்ணாமலை, 2026 தேர்தலில் போட்டியிட மாட்டேன் GK வாசன், 2026 தேர்தலில் போட்டியிட மாட்டேன் அன்புமணி, 2026 தேர்தலில் போட்டியிட மாட்டேன் பாரிவேந்தர். யார் தாண்டா நிற்பீங்க எலெக்ஷன்ல? இல்லை, இந்த அறிவிப்புலாம் எப்போ வரும்? அதெல்லாம் வந்துருச்சு. இல்லை, அண்ணாமலை நிற்கப்படல, காலம் கொடுத்தா அவர் நிற்பது. இல்லை நான் எலெக்ஷன் நிற்கல. தேர்தல் பொறுப்புலேயே ஒதுங்கிட்டார். முதல் விக்கெட்டே மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விக்கெட் விழுந்தது பிஜேபியில். தேர்தல் வேலையிலேருந்து நான் ஒதுங்குறேன். இல்லை, அதுக்கு தான் என்ன சொன்னார்னா, என்ன திமுகக்கு எதிராக ஒரு வீகம் இருக்குது, அதை சொல்லிட்டு என்கிட்ட கொடுங்க, நான் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு உலகத்தை வெளிப்படைன்னு தான் சொல்கிறாரு. நீங்கள் ஒன்றுமே இல்லைடா உங்ககிட்ட, ஜீரோ. நீங்கள் இந்த ஜீரோ வச்சு நீங்கள் எப்படி திமுக வீழ்த்த முடியும் அப்படின்னு கேட்குறாரு. ஓப்பனாக பத்திரிகையில் கேட்டு நயனா நாகேந்திரன் அசிங்கப்படுத்திட்டார். அவ்வளோதான். தமிழ்நாடு பிஜேபியும் டெல்லியில் அசிங்கப்படுத்திட்டாரு. திமுக அதிமுக களம் எப்படி இருக்க போகுது சார்? டஃப் ஃபைட்டை அதிமுக கொடுக்க வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே இல்லை. இல்லை, கொங்கு மண்டலத்தில் தொடர்ந்து இதில் பார்த்தீங்கன்னா வாய்ப்பே இல்லை. எழுதி வச்சிங்க 200லேருந்து 220 தொகுதியை திமுக கூட்டணி அள்ளும். இல்லை, கொங்கு மண்டலத்தில் எப்பவுமே இங்கே வலுவாக இருக்கிற ஸ்ட்ராட்டஜி செய்திருக்கிற நாங்கள் செய்திருக்கிற பணிகள், கொண்டு வந்துக்கிற திட்டங்கள், அளித்திருக்கிற சலுகை, குறிப்பாக கோயம்புத்தூர் ஒரு காலத்தில் பாஜகவிற்கு நம்பிக்கைக்குரிய இடமாக இருந்தது. அந்த பாஜக கோயம்புத்தூர் துரோகம் இழைத்திருக்கிறது. மெட்ரோ சொல்றீங்களா? மெட்ரோவாக இருந்தாலும், ஜவுளித்துறையில் இருக்கிறதா இருந்தாலும், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் அந்த மண்டலம். ஆனால் மோடி கடைசி ஒரு மீட்டிங்கை போட்டு அதை சரி செஞ்சிருவாரு. எப்படி பண்ணுவார்? இழந்த பணம்லாம் வந்துடுமா? அமெரிக்கா வங்காளதேசத்துக்கு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தால் நாங்கள் செய்வோம் அப்படின்னு ஒரு பகீரை போட்டான்னு என்ன வருது? 2014 தான் சொன்னார் அவர். அதிகமாக பாஜக ஆதரவு கொடுத்த மாவட்டங்கள் கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு. அதிகமாக பாஜகவால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களும் இதுதான். ஒக்கி புயலில் கன்னியாகுமரி பாதிக்கப்பட்டது, மோடி கைவிரித்தார். பொருளாதாரத்தில் அமெரிக்காவுக்கு வர பிரச்சனையில் அதிக பாதிக்கப்பட்டு பின்னலாடை தான், அதிலே மோடி கைவிரித்து விட்டார். குட்டி நாடாக இருக்கிற பங்களாதேஷ் அமெரிக்காவோட ஒப்பந்தம் செய்கிறது, 0% வரி. நாம் ஒப்பந்தம் போடுகிறோம் 18% வரி. எப்படி சமாளிப்பது? அதிமுகவுக்கு அடுத்த அதிர்ச்சி தேமுதிக ஒன்று வந்துடுச்சு. அடுத்த அதிர்ச்சியா OPS பொருளாளராக இருந்தவர், அவைத்தலைவராக இருந்தவர், இன்னைக்கு பகிரங்கமா சொல்லியிருக்கிறாரு, திமுக ஸ்டாலின் தான் வருவார், திமுக தான் வெற்றி பெறும் என்று. இது எதிர்கட்சியில் இருக்கிற கூட குரலாக இருக்கும் போது இவருடைய குரலே இப்படி இருக்குதுன்னா அப்போ மக்களுடைய குரல் எப்படி இருக்கும்? எங்களை எதிர்ப்பவர்களே சொல்கிறார்கள் அடுத்து ஸ்டாலின் தான் வருவார், திமுக தான் வரும் அப்படின்ட்டு. முதல்ல அவர் சார்ந்த ஐயப்பன் MLA சொன்னார் சட்டமன்றத்திலே. இவர் சந்தித்த பிறகு வந்து ப்ரெஸ்ஸில் சொல்கிறாரு. எல்லாம் ஐயா GK மணி கூட சொல்லியிருக்காரு, புரியுதுங்களா? ஐயப்பன் சொல்லியிருக்காரு, இப்போ செல்வ பெருந்தகை சொல்லியிருக்காரு, எல்லாரும் சொல்லியிருக்காங்க. சொல்லாத 2 பேர். OPS எப்படி இந்த ஆதரவுக்கு பிறகு கட்சியில் இணையத்துக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கா? அதெல்லாம் கற்பனை. அவர் மரியாதை நிமித்தமாக முன்னாள் முதலமைச்சர் இந்நாள் முதலமைச்சர் சந்தித்து பேசி வாழ்த்து 5 ஆண்டு காலம் பூர்த்தி செய்து இன்னைக்கு கடைசி நாள் சட்டமன்றம் நடந்ததால வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. ஒரு அரசியல் பண்பாடு நாகரிகம்
அப்படிதான் எடுத்துக்கணும். அதை அவருடைய அடுத்த மூவ் எப்படி இருக்கும்னு அவர் தானே சொல்ல முடியும். இல்லை, இந்த மூவுக்கே அதிமுக வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியில் அந்த தொண்டர்கள் மத்தியில் ஒரு பெரிய கலக்கத்தை தானே இருக்கும். மக்களுக்கு ஒரு பெரிய ஷாக்காக இருக்கும் இல்லையா? ஜெயலலிதாக்கு அப்புறம் அடுத்த வாரிசா இவரு தான் இருந்தாரு. கழகத்தை சரி அடுத்த முதலமைச்சர் இடத்துல தன்னுடைய சுயநலத்தை பார்க்காமல் நாட்டினுடைய பொதுநலன் கருதி இனம், மொழி, கலாச்சாரம், பண்பாடு, தமிழ்நாட்டின் வளம் கருதி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சரை சந்தித்திருக்கிறார். அது உங்க நேர்பட அப்படி நீங்க பாக்குறீங்க, வெளிப்படையா அப்படி பாக்குறீங்க. மக்கள் இது எப்படி பார்ப்பாங்க? மக்கள் தான் அதை இவர் போய் பார்த்தா அந்த கட்சி என்ன நினைக்கும், இந்த கட்சி என்ன நினைக்கலாம் இல்லாம இல்ல மக்கள் அப்படி நினைக்க மாட்டாங்க. அப்பனா நல்ல ஆட்சி இவர் தராருன்ற தானே பார்ப்பாங்க. இவர் நல்ல வேற விதத்திலும் இவர் நல்லாட்சி தருவதால் தான் இவரை எதிர்த்த தலைவர்களும் இவரை ஆதரிக்கிறார்கள். ஒரு சிறப்பா ஆட்சி நடத்துறதால தான் இவரை வந்து ஒரு காலத்துல எதிர்த்து பேசிய தலைவர்களும் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆதரிக்கிறாங்க, வரவேற்கிறாங்க, சப்போர்ட் பண்றாங்க அப்படின்ட்டு மக்கள்கிட்ட ஒரு பாசிட்டிவான மைண்ட் பரவும். அவ்வளவுதான். இல்ல ஓபிஎஸ் கட்சி திமுகவில் வராருன்னா சேர்த்துக்க வாய்ப்பு இருக்கா? அதெல்லாம் தலைமை முடிவு பண்ணும். இல்ல ஒரு தொண்டனா தலைமை முடிவு பண்ணிட்டோம். தொண்டனா உங்களோட பார்வை எப்படி இருக்கு? தொண்டு திமுக பொறுத்தவரை தொண்டருங்க எந்த பார்வையும் கிடையாது. தலைவர் என்ன சொல்றாரோ அதுதான். கண்ணை கட்டினு கிணத்துல குதிதான் திமுக தொண்டை குதிச்சிருவான் தலைவர் சொன்னாருன்னா. அவ்வளவுதான். இனி சட்டமன்றத்திலே எதிரொலிச்சு என்ன பார்த்தீங்கன்னா, நைனா நாகேந்திரன் அவர்கள் ஒரு பேப்பர் மார்க் ஷீட்டை கொண்டு வந்தார். சொன்னது எதுவுமே செய்யல, 10% தான் இது பண்ணுறாங்க, 90க்கு ஃபெயில் தான் இந்த டிஎம்கே திராவிட மாடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 15 லட்ச ரூபாய் அக்கௌண்ட்டில் போடுவோம். நான் ஞாபகப்படுத்துகிறேன் ஐயா நயினார் நாகேந்திரனுக்கு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சிலிண்டர் 300 ரூபாய்க்கு தருவோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோலை டீசலை 40 ரூபாய்க்கு தருவோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் செல்ஃபோனை 500 ரூபாய்க்கு தருவோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தென்னக நதிகளை இணைப்போம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பொருளாதார தன்னிறைவு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவை சுயசார்பற்ற நாடாக மாற்றும்னு சொன்னாங்க. இதெல்லாம் மோடியோடைய தேர்தல் அறிக்கையில் சொன்னது. எனக்கு ஒன்றும் ஞாபகம் இருக்குது. இதெல்லாம் அவர் பண்ணியிருக்காரா? நீ சொன்னது 2014 சொன்னது எல்லாமே. 2014 சொன்னதே நான் பண்ணலை, 2019 சொன்னதும் பண்ணலை, இப்போ 2024 சொன்னதே ஒன்று வந்து பண்ணலையேங்க. என்ன பண்ண போறீங்க? நான் எல்முருகனை பார்த்து ஒன்று கேட்குறேன். யூசிஜி பல்கலைக்கழக குழு வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறது. பல்கலைக்கழகத்தில் பழங்குடியின பட்டியலின பிற்பட்ட மாணவர்கள் தாக்கப்படுகிறார்கள், அவர்கள் தாக்கப்படக்கூடாதுன்னு ஒரு சட்ட திருத்தத்தை யூசிஜி கொண்டு வருது. அதை பாஜக பின்வாங்கி இருக்கு. இப்போ எல்முருகன் என்ன சொல்வார் அதுக்கு? இல்லை அண்ணாமலை பேக்வேர்டு தானே, இங்கே தானே இப்போ எம்பிசி இருக்கு, இந்தியா ஃபுல்லாக ஓசி தானே, அவர் பேக்வேர்டு தானே. அண்ணன் எல்முருகன் யாரு? மண்டல் கமிஷனில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? பிஜேபி நிலைப்பாடு என்ன? அண்ணாமலை நிலைப்பாடு என்ன? இதெல்லாம் அநியாயமாக இருக்குது. சமூக நீதிக்கு எதிரான கட்சி, தமிழர்களுக்கு எதிரான கட்சி, ஒற்றுமைக்கு எதிரான கட்சி, தமிழர்கள் ஏற்றுக்காத கட்சி, ஒன்றா இருக்கிறதே பிடிக்காத கட்சி, இடிக்கிறத மட்டுமே தொழிலாக கொண்டிருக்கிற கட்சி, மக்களை பதட்டமாக வச்சிருக்கணும்னு முடிவு பண்ணி குழப்பம் செய்து வர கட்சி. இந்தியா சர்வதேச லெவலில் இந்தியாவினுடைய மானம் போயிருக்கிறது, தலைகுனிந்து நிற்கிறோம். நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் என்ன சொல்லி ஓட்டு கேட்க போகிறீங்க? ஊழல்னு பேசுகிறீங்க. நீங்கள் கூட்டணி வச்சிருக்க ஆள்லாம் யார்? உங்களுடைய பொதுவான பார்வை திமுக தேமுதிக கூட்டணியை விமர்சனம் பண்ண அதிகமான காரணம் பாஜக ஆசையில் தேமுதிக மண்ணள்ளி போட்டது தான் காரணமா? அதாவதுங்க, கடைவிரித்தேன் கொள்வார் இல்லைன்னு சொல்லுவாங்க தெரியுமா? இப்படி யார் வந்தாலும் சேர்த்துக்க அவங்க தயாராக இருந்தாங்க. அவங்ககிட்ட ஓட்டு பலம் இல்லை, ஆள் பலம் இல்லை, களத்தில் விளையாட ஆள் இல்லை. அதனால யார் வந்தாலும் சேர்த்துக்கொள்ள தயார். தினகரன் மிரட்டி சேர்த்தாங்க, ஓபிஎஸ் மிரட்டி பார்த்தாங்க, சசிகலா மிரட்டி பார்த்தாங்க, எல்லாரும் இங்கே தான் இருக்கணும், எல்லாரும் என்னென்னவோ மிரட்டிலாம் பார்த்தாங்க. ஆனால் நீங்கள் யாரை வேணால் மிரட்டி சேர்க்கலாம். ஆனால் தீர்ப்பளிக்க போகிறவர்கள் வாக்காளர் பெருமக்கள், இறுதி எச்சமனர்கள் அவங்க தானே. அவங்க தான் எல்லா நாடகத்தையும் பார்த்துட்டு இருக்காங்களே. நேற்று இவர் என்ன பேசினாரு? தினகரனை பார்த்து எடப்பாடி என்ன சொன்னார்? சீட்டிங் 420ன்னாரு. எடப்பாடி பார்த்து தினகரன் என்ன சொன்னார்? துரோகின்னாரு. அமாவாசை துரோகின்னாரு. இப்போ துரோகியின் சீட்டிங் எங்கே உட்காந்துருக்காங்க? இந்த துரோகி சீட்டிங்கு மக்கள் ஓட்டு போடுவாங்களா? அதான் ஒரு விளக்கத்தையும் கொடுத்தால, நாங்கள் 2 பேரும் ஒரே பள்ளிக்கூடத்தை வெளியே வந்த மாணவர்கள். அப்போ அது எவ்வளோ பெரிய சீட்டிங்காக இருக்கணும்? அப்படிதானே சொல்ல முடியும். துரோகி சீட்டிங் தான் சொல்லிக்கினீங்க, அமாவாசை நீங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு கேட்பதை விட பாலுங்கிணத்து ஊந்து சாகலாம், தற்கொலை பண்ணலான்னு டிடிவி தினகரன். இன்னைக்கு கிணறு கிடைக்கலையா, இல்லை கயிறு கிடைக்கலையா? மக்கள் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த குப்பையில் போய் சேரக்கூடாது தான் ஓபிஎஸ் வந்து முதலமைச்சரை பார்த்து வாழ்த்து சொல்லிட்டு போயிருக்கிறார். நீங்கள் மீண்டும் முதலமைச்சராக வருவீங்க, வரணும் அப்படின்ட்டு அதனுடைய எதிர்பார்ப்பு சொல்லிட்டு போயிருக்கிறார். அவ்வளோதான். நடப்பு அரசியல் பல்வேறு கட்சியில் பஞ்சமிக்க நன்றி சார். மகிழ்ச்சி.